மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ சொந்தங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைக்கு தரம் 10 விஞ்ஞான பாடப்பிறப்பில் உள்ள நேர்கோட்டு இயக்கம் என்ற பாடத்தில் உள்ள தொடர்ச்சியான வகுப்புகளை பார்ப்போம். நாங்கள் கடந்த வகுப்புகள்லேயே நாங்கள் தூரம், இடப்பெயர்ச்சி, கதி, சராசரி கதி, இப்போ மாறாத கதியில் போகிறோம்டா என்ன, வேகமண்டா என்ன, ஆர்முடுகள், அமர்முடுகள், இதுகளை பற்றிலாம் விரிவாக ஆராய்ஞ்சினாங்க. நிறைய சமன்பாடுகள் படிச்சினாங்க. ரைட். இப்போ கதிக்கு வந்து தூரத்தின்கள் நேரம் மட்டும் படிச்சினாங்க. வேகத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சிகள் நேரம் மட்டும் படிச்சினாங்க. இந்த வேகத்துக்குள்ளேயும் நிறைய சமன்பாடு எடுத்துனாங்க. வேக மாற்றம், இறுதி வேகத்திலேருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சா வேக மாற்றம். சராசரி வேகம், இறுதி வேகத்தையும் ஆரம்ப வேகத்தையும் கூட்டி 2ஆல் பிரிக்கக்குள்ளே எனக்கு சராசரி வேகம் கிடைச்சது. ஆர்முடுகள், வேக மாற்றத்தின் நேரம். வேக மாற்றத்துக்கு பதில் இன்னொரு சமன்பாடு போடலாம். இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம். ஸோ ஆர்முடுக்கு இன்னொரு சமன்பாடு எடுக்கலாம். இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் நேரம். இது வந்து மிக மிக முக்கியமான சமன்பாடுகள், எங்கள்கிட்ட புக்கில் இருக்கிற சமன்பாடுகள். இப்போ இந்த சமன்பாடுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதி என்ன? வரைவுகளை வரைகிறது. இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவு. அதாவது நேரத்தோடு இடப்பெயர்ச்சி எப்படி மாறுது, ஒரு இயக்கத்தில் நேரத்தோடு இடப்பெயர்ச்சி எப்படி மாறுது, அல்லது நேரத்தோடு வேகம் எப்படி மாறுது, இதுகளை பற்றி கதைக்கிறது வரைவுகள். இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள், வேக நேர வரைவுகள். அந்த வரைவுகளை வரைகிறதுக்கு ஒரு சில கணிதம் தெரிஞ்சிருக்க வேணும். புரியுதா? இப்போ நாங்கள் படிக்க போகிறது விஞ்ஞானம் தான். சில பேர் யோசிப்பாங்க, நானடா கணக்கு பாடம் கஷ்டப்பட்டு தான் இங்கே படிக்க வந்தால் இங்கேயும் கணக்கை கொண்டு வரீங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க. பயப்படாத, எல்லாமே ஈஸியாக சொல்லி தருவோம். ரைட். ஓகே. இப்போ கணிதம் தான், அடிப்படை கணிதம் தான். இது வந்து ஒரு புரிதல் இருந்துன்னு சொன்னால் நீ வந்து ஈஸியாக வரைவுகளை வரைறது உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். வரைவுகள் தொடர்பான கணிதம், அடிப்படை கணிதம் இவனுக்கு புதுசாக நான் இங்கே சொல்லித்தர போகிறது இல்லை, உன்னை பயப்படுத்த போகிறது இல்லை. தரம் 9 படித்த வரைவுகள். ரைட். இந்த வரைவுகளுக்கான ஒரு அறிமுகத்தை பார்த்துட்டு தொடர்ச்சி நாங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவுகள் எப்படி வரைகிறது, அதில் இருக்கிற நுணுக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக ஆராயும். ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வரைவுகளுக்கு ஒரு அறிமுகம். தரம் 9 கணிதத்தில் நீ படித்த நேர்கோட்டு வரைவுகள் தான். புதுசாக ஒன்றுமே இங்கே இல்லை. ரைட். ஓகே. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லித்தரேன். ரைட். ஓகே. வரைவுகள் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வரைவுகள். ரைட். வரைவுகளை ஒரு அறிமுகம் உங்களுக்கு வந்து ஒரு மீட்டல் மாதிரி. ரைட். தரம் 9 படித்தது தான் நேர்கோட்டு வரைவு, பரவளைவு வரைவெல்லாம் நீங்கள் 10ஆம் ஆண்டில் நீ படிப்பீங்க. ரைட். கணிதத்தில் படித்த நேர்கோட்டு வரைவுகளுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பண்புகள், ஒரு சில விஷயங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வரைவுகள் தொடர்பான கேள்விகளை எங்களை ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வேக நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேர. ரைட். ஓகே. பார்ப்போம். வரைவுகள் என்ன உங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்ன வகுப்பில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு வரைக்குமே தெக்காட்டின் தளம் அல்லது ஆள்கூட்டு தளம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க வரைவுகள் தொடர்பாக. புரியுதா? தெக்காட்டு தளம் அல்லது ஆள்கூட்டு தளம். அது எப்படி இருக்கும் என்றால் கணிதத்தில் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு கோடு இருக்கும், இப்படி ஒரு கோடு இருக்கும். இந்த கிடை அச்சு, நிலைக்குத்து அச்சு. இந்த அச்சுக்கு அவன் y என்று பேர் வச்சிருப்பான், இந்த அச்சுக்கு அவன் x என்று பேர் வச்சிருப்பான். கிடை அச்சை வந்து அவன் x என்று சொல்லுவான், நிலைக்குத்து அச்சை y என்று சொல்லுவான். வரைவுகளை பொறுத்த வரைக்கும் கணிதத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட். ஓகே. இந்த x என்ற அச்சு கிடை அச்சு. இந்த கிடை அச்சுல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்கோடு மாதிரி. இந்த இடம் 2 அச்சுகளும் வெற்ற இடத்தை 0 சொல்லி போடுவான் அவன். இந்த புள்ளி 0, 2 அச்சுகளும் வெட்டுற புள்ளி 0. அங்கால் பக்கம், அதாவது இந்த கை பக்கம் போனால், இந்த அம்புக்குறி காட்டுது பார்த்து அந்த திசையில் போனால் எனக்கு பிளஸ். அங்கால வரதெல்லாம் நேரெண்கள். ரைட். ஓகே. 1, 2, 3, 4 இப்படி அங்கால போகிறது எல்லாமே நேரெண்கள், பிளஸ் எண்கள். இங்கால வாரது அம்புக்குறிக்கு எதிர் திசையில் வாரது எல்லாமே மைனஸ் எண்கள். அம்புக்குறி அங்கே முன்னா கிடக்கு, இங்கே முன்னா எழுத போகிறேன். அப்போ என்ன எழுதணும்? மைனஸ் எண்கள் எழுதணும், மறை எண்கள் எழுதணும். மறை 1, மறை 2, மறை 3 இப்படி இங்கால போய்கொண்டு இருக்கு. அதே தான் இந்த நிலைக்குத்து அச்சிலையும் நடக்க போது. சென்டர்ல 0, 2 அச்சும் வெட்டுற புள்ளி 0. இதை வந்து தொடக்க புள்ளி என்று சொல்லுவாங்க, ஆரம்ப புள்ளி என்று சொல்லுவாங்க, உற்பத்தி புள்ளி என்று சொல்லுவாங்க. 3 விஷயம் இருக்கு. தொடக்க புள்ளியும் அதுதான், ஆரம்ப புள்ளியும் அதுதான், உற்பத்தி புள்ளியும் அதுதான். எது? இந்த 2 அச்சும் மெயின் பிரதான அச்சுக்கள், கிடை அச்சு, நிலைக்குத்து அச்சு, x அச்சு, y அச்சு, 2 வெட்டுற புள்ளி 0. அப்ப 0க்கு மேல உள்ளதெல்லாம் பிளஸ், கீழே உள்ளதெல்லாம் மைனஸ். ரைட். ஓகே. அவனுக்கு தெரியும் எனக்கு மேல உள்ளதெல்லாம் பிளஸ் 1, 2, 3, கீழே உள்ளதெல்லாம் மைனஸ், -1, -2, -3. அப்போ 9ஆம் வகுப்பில் நீ படிச்சிருப்ப. நிறைய வரைவுகள் படிக்கும். நேர்கோட்டு வரைவு, நேர்கோட்டு தளம் எந்த பகுதியில் வரைவு வரும். இப்போ நீ வரைய போகிற வரைவு இந்த பகுதிக்கு வருமா, அல்லது இந்த பகுதிக்கு வருமா, இந்த பகுதிக்கு வருமா, இந்த பகுதிக்கு வருமா, நிறைய படிச்சிருப்பேன். புரியுதா? இப்போ வரைவுகள்ன்றது இந்த பகுதிக்கு வரும். நாங்கள் எங்களுக்கு தேவையான வரைவுகள் நேர்கோட்டு வரைவுகள் தானே, எங்களோட விஞ்ஞானத்துக்கு தேவையான வரைவுகள் நாங்கள் எப்பயுமே கிடை அச்சு, எக்ஸ் அச்சு சொல்லி போடும். இங்கே எக்ஸ் அச்சில் நாங்கள் நேரத்தை வைப்போம். நேரம் என்பது ஒரு பௌதிக கணியம். புரியுதா? செகண்ட்ல அளக்குற ஒரு பௌதிக கணியம், அடிப்படையான பௌதிக கணியம். ஸோ அது அந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாம் நடக்க போகுது. சொல்லுவாங்க காலம் பொண்ணானது, காலத்தை நிறுத்தி வைக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க தானே பழமொழியா. ஸோ அதுதான் இங்கே நேரம் சார்பாக தான் ஒருத்தன் வாழ்க்கை எப்படி இருக்க முடியாது தீர்மானிக்கும். அதை தான் இங்கே படிக்க போகிறோம். ரைட். ஒரு நேரம் ஒருத்தன் வாழ்க்கையை எப்படி மாற்றும்ன்றதுலாம் நீங்கள் படிக்க போகிறோம். புரியுதா? அப்போ அந்த எக்ஸாஜில் நாங்கள் வைக்க போகிறது நேரம். நேரத்தை அளக்கிற அலகு செகண்ட், நியம அலகு. ரைட்.
ஓகே, ஒரு செகண்ட் ஒரு மனிதன் வாழ்க்கை என்ன வேணாலும் மாற்றலாம். அதை பற்றி இங்கே விரிவாக படிக்க போகிறோம். ரைட், ஒரு செகண்ட் எப்படி மாற்ற போகுது. ரைட், ஓகே. அப்போ நான் ஒரு விஷயம் படிச்சாங்க, கிடையாச்சில் எப்போயுமே நேரத்தை வைப்போம்னு கழிச்சிட்டோம். இடப்பெயர்ச்சி நிறைவேறுகள் வேக நிறைவேறுகள் வரையும் போது கிடையாச்சில் எப்போயுமே நேரத்தை தான் வைப்போம்னு கழிச்சிட்டோம். ரைட், ஓகே. எங்களுக்கு தெரியும் நேரம், தூரம், கதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எண்ணிக்கணியங்கள். பருமனை மட்டும் கதைக்க வேண்டியது, திசையை பற்றி யோசிக்க தேவையில்லாத கணியங்கள். பயப்படாமல் நாங்கள் சொல்லலாம். எண்ணிக்கணியங்கள் எப்பவுமே நேர்பெருமானத்தை மட்டும்தான் எடுக்கும்ன்றது கடந்த வகுப்பில் கிளியராக சொன்னேன். நோட் மாதிரி எடுத்து வைக்க சொன்னேன். எண்ணிக்கணியங்கள் எப்பவுமே நேர்பெருமானத்தை தான் எடுக்கும். ஏன் அப்படி எடுக்கும்? திசையை கருதுவதில்லை. புரியுதா? உதாரணத்துக்கு தூரம். நான் இப்போ இங்கேருந்து பள்ளிக்கூடம் நடந்து போகிறேன். ரைட், எவ்வளவு தூரம் நடந்து போனீன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? -200 மீட்டர் நடந்தனான்னு சொல்லலாமா? -500 மீட்டர் நடந்தனான்னு சொல்லலாமா? தூரத்தை பற்றி மைனஸில் கதைக்க இயலாது. ஏனென்றால் அது ஒரு எண்ணிக்கணியம். புரியுது? பருமனை மட்டும் கருத வேண்டிய அடுத்தடுத்து கூட்டிக் கொண்டு தான் போகலாம். அதுபோல தான் நேரம். நான் -8 செகண்ட் எடுத்தேன் நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, அல்லது 100 மீட்டர் தூரத்தை ஓடி முடிக்கிறது எனக்கு -10 செகண்ட் எடுத்தது. அப்படி சொல்லலாமா? ப்ளஸில் தான் கதைப்போம். ஸோ ஒரு முடிவெடுக்கலாம். இங்கே விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த வரைவுகளை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானத்தில் வரைய போகிற வரைவுகள் இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வெக நேர வரைவு. ஒரு முடிவெடுக்கலாம். இந்த நேர அச்சு எப்போதுமே ப்ளஸ் பெருமானத்தை மட்டும்தான் எடுக்கும், சைவர் எடுக்கும். ஸ்டொப் வாட்சில் தான் நடக்க நிறுத்தல் கடிகாரம் ஓட்டம் எடுக்க போய் ஸ்டொப் வாட்சில் அமர்த்துவோம், சைவரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆரம்ப புள்ளி சைவர் நேரத்துக்கு ப்ளஸில் தான் வரப்போகுது. எல்லா நேரமும் ஒரு காலமும் நேரம் மைனஸில் வராது. புரியுதா? அப்போ இந்த பக்க வரைவுகள் எங்களுக்கு தேவையே இல்லை. முடிவாக சொல்லலாம், இந்த பக்கம் வரைவு வராது. எந்த ஒரு வரைவு, நீ வேக நேர வரைவாக இருந்தாலும் சரி, இடப்பெயர்ச்சி நேரம் இருந்தாலும் சரி, இந்த பிரதான அச்சு வையச்சுக்கு இந்த பக்கம் உள்ள எதுவுமே இப்படி வரைவு வரைஞ்சா புள்ளியாது. என்ன ரீசன்? நேரம் மைனஸில் வராது. சொல்லுவாங்க காலம் கடந்து போனால் திருப்பி வராதுன்னு, போன பஸ்ஸுக்கு கை காட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அதாவது நீ போன நேரத்தை விட்டுட்டான்னு சொன்னால் திருப்பி அதை பிடிக்கல பின்னுக்கு போய். அப்போ மைனஸில் இந்த பக்கத்துக்கு வரைவு வரக்கூடாது. ஏன்னா நேரத்தை போன நேரத்தை திருப்பி கூப்பிடலாது. ஸோ இந்த பக்கத்துக்கு வரைவு வரக்கூடாது. நேரம் பொண்ணாது. ரைட், ஓகே. அதான் இங்கே சொல்கிறோம் ஃபிசிக்ஸில். ரைட், ஓகே. இந்த பக்கம் நேரம், இந்த அச்சில் இந்த பக்கம், இந்த அச்சு பிரதான அச்சுக்கு இஞ்சால் பக்கம் வரைவு வரவே கூடாது. கீறுனாப்பில். புரியுதா? படுகொலை. ஏன்னா இந்த கோட்டுக்கு அங்கலைங்கள் வரக்கூடாது வரைவு. அப்போ வரைவு நீங்கள் மெட்ஸில் படிச்சிருப்பேன். மெட்ஸில் எப்படினாலும் இருக்கலாம், அது பிரச்சனை. அது எக்ஸ்ன்றது ஒரு கணியம். ரைட், இங்கே நான் எக்ஸ்ன்றது நேரத்தை சொல்லணும், டைமை சொல்லணும். டைம்ன்றது மைனஸ் வராது, கிளியராக விளங்கி கொள்ளணும். அப்போ வரைவு இந்த பக்கத்துக்கு இஞ்சா பக்கம் வரக்கூடாது. நான் அந்த பக்கத்தை ஃபுல்லாக அழிக்கிறேன், எரேஸ் பண்ணுறேன். ரைட், இல்லை அவாய்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் எனக்கு வரைவு வராது. ரைட், இந்த பக்கம் நான் வரைவு கீறினால் அது பிழை. இந்த பிரதான அச்சுக்கு இஞ்சால வரைவு வரக்கூடாது. என்ன ரீசன்? டைம் மைனஸில் வராது. ஸோ எனக்கு வரைவு இந்த பக்கம் வரப்போகுது. இடப்பெயர்ச்சி நேர வரைவாக இருந்தாலும் சரி, வெகு நேர வரைவாக இருந்தாலும் சரி, இந்த பிரதான அச்சுக்கு அங்கால தான் வரப்போகுது. அது மேலே வருமா கீழே வருமா? அடுத்த பிரச்சனை இருக்குது. இந்த பகுதி மட்டும் வருமா அல்லது கீழ்ப்பகுதியும் வருமான்னு? கீழ்ப்பகுதி வரும், ஏன்னா நேரம் எனக்கு ப்ளஸில் இருக்குது. மேல் பகுதியும் வரும், நேரம் அங்கால ப்ளஸ்லான் இருக்குது. அடுத்த பார்க்கணும், இங்கே கீழே போகிற கணியம் YH ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. புரியுதா? அப்போ YH எப்போயுமே ப்ளஸில் வருமா மைனஸில் வருமானு பார்த்தா YH நாங்கள் வைக்க போகிற கணியம் யார்? இடப்பெயர்ச்சி. ரைட், இங்கே இடப்பெயர்ச்சி. அல்லது யாரை வைப்போம்? வேக நேர வரைவு வேண்டாம், வேக வைப்போம். அல்லது வேகம். புரியுதா? ஒன்று இடப்பெயர்ச்சியை வைப்போம் அல்லது வேகத்தை வைப்போம். ரெண்டுமே பௌதிக கணிகள், ரெண்டுமே அடிப்படையான பௌதிக கணிகள், ரெண்டுமே வந்து என்ன காவி கணியங்கள், திசையை கருத வேண்டியது. ரைட், ப்ளஸும் இருக்கலாம் மைனஸும் எடுக்கலாம். சொன்னால் தானே காவி கணியங்கள் ப்ளஸ்லையும் வரலாம் மைனஸ்லையும் வரலாம். திசையில் அளந்தோம்னா மைனஸ். ரைட், ஓகே. அப்போ இங்கே முனையும் வரைவு வரலாம், அங்கே மேலையும் போகலாம். ஸோ இந்த பகுதி முழுவதுமே வரைவில் உள்ளடக்கப்படும். எங்களுக்கு தெளிவான வரைவு எப்படி இருக்கும் கடைசி ஃபைனலில் சொல்லலாம், முடிவாக சொல்லலாம். என்னென்று இடப்பெயர்ச்சி நேரம் இருந்தாலும் சரி, வேக நேர வரைவு இருந்தாலும் சரி, வரைவு பிரதான அச்சுக்கு அங்கால் பக்கம் உள்ள முழுக்கதும் எங்களுக்கு வரைவு கீற வேண்டிய பகுதிகள். ரைட், இங்கால் பக்கம் இந்த பிரதான அச்சு YHக்கு இங்கால் பக்கம் வந்தால் அந்த வரைவு பிழை. முடிவாக சொல்லலாம். வரைவு கீரைக்கு முக்கியம். உங்களுக்கு ஒரு இயக்கத்தை வந்துட்டு வரைவு கீரை சொல்லி சொல்லுவான், இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீறு, வெகு நேர வரைவு கீறுன்னு சொன்னால் இங்கால் பக்கம் வரைவு கீறி விட்டா வரைவு பிள்ளை, கீறின வரைவு பிள்ளை. அது முடிவாக எடுக்கலாம். ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்கள் வரைவில் இருக்க சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். ரைட், எங்களுக்கு தெரியும் பிரதான அச்சும் அங்காலை தான் எங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியும், கிளியரா? புரியுது? அப்போ அதை மட்டும் நாங்கள் படிச்ச மாட்டாங்க. எங்களுக்கு இஞ்சாலையில் வரப்போகிற யோசிக்க தேவையில்லை. இன்னும் எங்களுக்கு வரைவு வராது ஒரு காலம். என்ன ரீசன்? டைம் வந்து மைனஸில் வராது. ஸோ இஞ்சால் பக்கம் வரைவு வராது. புரியுதா? ஓகே, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு வரைவு இந்த பக்கத்துக்கு எங்களுக்கு வரப்போகுது. நாங்கள் முதல்ல பார்க்க போகிறது வரைவுகள். ரைட், ஓகே. இந்த பக்கத்துக்கு மட்டும்தான் வரைவு வரப்போகுது. அப்போ நீ வரைவு கீறச்சுன்னா இப்படி ஒரு போடு. இங்கே டைம் நேரத்தை அளப்போம் எக்ஸச்சில், இங்கே வந்து இடப்பெயர்ச்சி அளக்கிறோம். ரைட், இடப்பெயர்ச்சி அதை வந்து இங்கே வைக்கிறோம், அது வந்து மீட்டரில் அளப்போம். ரைட், ஓகே. இது வந்து நேரத்தை வந்து T என்று குறிக்கலாம், செகண்டில் அளக்கிறது, அதாவது எஸ்ன்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சியை வந்து இங்கிலீஷ் எழுத்தில் எஸ், ஆங்கில குறியீட்டில் வந்து எஸ்ன்னு குறிப்போம். அதனால தான் ST கிராஃப்னு சொல்லுவாங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவு இங்கிலீஷ் உள்ள ST கிராஃப்,
எஸ்டி கிராஃப்னு சொல்லுவாங்க, ரைட்? எஸ்டி கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரத்தை எதிர்த்து இடப்பெயர்ச்சி கதைக்க போகிறோம், ரைட்? ஓகே, இந்த பக்கம் தான் கிராஃப் வரைவு தெரியும், அங்கால் பக்கம் வரான்னு தெரியும் எங்களுக்கு கிளியரா. இப்போ நேர்கோட்டு வரைவு சில பண்புகள். நேர்கோட்டு வரைவு நீ படிச்சிருப்பாய், எந்த ஒரு நேர்கோட்டு வரைவு வரைஞ்சான கணிதத்தில் படிச்சிருப்பாய். படித்திறன் காணுதல், வெட்டு துண்டு காணுதல், அதை பற்றி இன்றைக்கு மெயினாக பார்ப்போம், ரைட்? படித்திறன்டா என்ன, வெட்டு துண்டா என்ன, அதுகள் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு இந்த வரைவுல மிக முக்கியமான விஷயங்கள். படித்திறன் காணணும் எங்களுக்கு தெரியும், இது ஒரு நேர்கோட்டு வரைவு, உற்பத்திக்குள்ள ஒரு நேர்கோடு, ரைட்? இப்படி ஒரு நேர்கோட்டு வரைவு வரைஞ்சு போட்டுனா இந்த வரைவினுடைய படித்திறன் என்ன என்று கேட்பான், ரைட்? வரைவுக்கு படித்திறன் காணணும்னா முதல்ல எனக்கு தெரியும் 2 புள்ளிகள், வரைவின் மீது உள்ள யாதாயினும் 2 புள்ளிகள். புரியுதா? யாதாயினும் 2 புள்ளிகள். நான் இந்த புள்ளி எடுக்கிறேன், எங்களுக்கு உற்பத்தி புள்ளி எடுத்தால் ஈஸி, அந்த புள்ளிகளை தான் வரைவு பூசும். அந்த புள்ளி நான் எடுக்கிறேன், ஒரு புள்ளி, இந்த ஒரு புள்ளி இந்த எடுக்கிறேன், நான் இந்த ஒரு புள்ளி எடுக்கிறேன், ரைட்? இது புள்ளி ஏ, இது புள்ளி பி. அப்போ இந்த ஏ பி என்ற புள்ளி நான் இங்கே புள்ளி இருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பெருமானம் காட்டும் 5 சொல்லி, இந்த இடத்துல எடுக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு 50 பெருமானம் காட்டும், ரைட்? அப்போ அந்த புள்ளியை வந்து எக்ஸ் அச்சில் எடுக்கணும், ஒய் அச்சில் எடுக்கணும், 2 இடத்துல ஒரு பெருமானத்தை காட்ட போகுது. இப்போ எனக்கு இந்த புள்ளி ஏபி இந்த படித்திறனை காண் அப்படி ஒரு கேள்வி சொல்லுவான். நேர்கோட்டு வரைவு தானே, நேர்கோட்டு வரைவுக்கு படித்திறனை காணுவான். நாங்கள் எழுதுவேன் படித்திறன் சமன், அந்த சமன்பாடு படிச்சு நாங்கள் படித்திறனுக்கு இங்கே 9ஆம் வகுப்பில் படிச்சு நாங்கள் y கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x கூறுகளின் வித்தியாசம், ரைட்? y2 மைனஸ் y1 பிரிக்க போகிறேன் x2 மைனஸ் x1, ரைட்? இது வந்து படித்திறன் காண்றதுக்கான ஒரு அடிப்படையான சமன்பாடு 9ஆம் வகுப்பு கணிதத்தில் படித்தது. இது எங்களுக்கு தேவை. இங்கே நேர்கோட்டு வரைவுகளுக்கு படித்திறன் காண சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும், தேவை எங்களுக்கு, ரைட்? ஓகே, படித்திறன் காண போகிறேன்டால் 2 புள்ளின்ற ஆள்கூறுகளும் எழுத தெரியும். புள்ளி ஏ புள்ளின்ற ஆள்கூறு என்ன, 0,0, ஏனென்றால் உற்பத்திகளால் போகுது, 6 தொடக்க புள்ளி 0,0, ரைட்? பி என்ற புள்ளின்ற ஆள்கூறு என்ன, ஆள்கூறு நம்ம எக்ஸாக்ட் எழுதுவோம். இப்போ 5,50. இப்போ 2 புள்ளின்ற ஆள்கூறு எனக்கு எழுத தெரிய வேண்டும். முதலாவது படித்திறன் காணணும்னா முதலாவது விஷயம் 2 புள்ளின்ற ஆள்கூறு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ஸோ ஆரம்ப புள்ளிக்கு 0,0, இறுதி புள்ளிக்கு 5,50, ரைட்? ஓகே, இப்போ படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசம். இந்த புள்ளி ஏபி இந்த y ஆள்கூறுகள் பின்னுக்கு இருப்பேன், முன்னுக்கு இருக்கிற x ஆள்கூறு, ரைட்? பின்னுக்கு இருக்கிற தான் y ஆள்கூறு. அந்த y ஆள்கூறுடைய வித்தியாசத்தை எழுது. 50 இருந்து இந்த 0 கழி, ரைட்? 50 இருந்து 0 கழி, கீழே x ஆள்கூறுகளின் வித்தியாசம் x2 மைனஸ் x1. இங்க 5 50 எங்க எடுத்தியோ அங்கதான் x எடுக்கணும். அப்ப 5 இங்க என்ன இருக்கு, x ஆள்கூறு 0. அப்ப 5 மைனஸ் 0. இது வந்து மேல் எழுதுனது y ஆள்கூறுகளின் வித்தியாசம், கீழ் எழுதுனது x ஆள்கூறுகளின் வித்தியாசம். அதை பிரிச்சு விட எனக்கு வரப்போகுது 50 0 50, 5 0 5, 50 5 பிரிச்சா 10. படித்திறன் இங்க எனக்கு வரப்போகுது 10. புரியுதா? ஒரு நேர்கோட்டு வரைவுக்கு படித்திறன் எப்படி காண்றது? வையால் 2 புள்ளி தெரியணும், கட்டாயம் 2 புள்ளி தெரியும், 2 புள்ளின்ற ஆள்கூறுகள் தெரியணும். வரைவின் மீது உள்ள யாதானியம் 2 புள்ளிகள். 2 புள்ளி கண்டபடி கொடுக்குற, இங்கே ஒரு புள்ளி அப்படி இருக்கக்கூடாது. வரைவோண்டு வரைவாங்க, நேர்கோட்டு வரைவோண்டு தருவாங்க. அந்த நேர்கோட்டு வரைவின் மீது உள்ள யாதாயினும் 2 புள்ளிகளை எடுது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இதில் நோட் பண்ணுங்க. இந்த 0,0 புள்ளி ஆரம்ப புள்ளி இருக்குது, தொடக்க உற்பத்தி புள்ளி, அதுக்குள்ளால வரைவு போச்சுன்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த புள்ளியின் ஆள்கூறு வந்து 0,0. ஸோ அந்த ஒரு பெருமானத்தோட இன்னும் 0 கழிச்சோம்னா எங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். அதே பெருமானம் தான் வரப்போகுது. அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எங்கே புள்ளி எடுத்தீங்கன்னா கஷ்டப்படும், கழித்தல் எங்கேயாவது பிள்ளை விட்டு கணக்கு பிழைக்க வேண்டும். சரி, ஓகே. அப்போ உற்பத்திக்குள்ளால் ஒரு வரைவு போனால், வடிவாக சொல்லுங்க, உற்பத்திக்குள்ளால் ஒரு வரைவு போனால் உற்பத்தி புள்ளி ஒரு புள்ளியாக எடுக்கணும், ரைட்? அடுத்தது வரைவின் உள்ள ஏதாவது ஒரு புள்ளி, ரைட்? இந்த புள்ளி எடுக்கிறேன், பார்த்துட்டா x ஆள்கூறு y ஆள்கூறு 2 புள்ளியும் ஆள்கூறு எழுத தெரியும். அதெல்லாம் படிச்சுட்டேன் சின்ன வகுப்பில், ரைட்? ஆள்கூறு எழுதி போட்டான்னு சொன்னால் 2 புள்ளியின் ஆள்கூறுகள் தெரிஞ்சால், ஒரு வரைவின் மீது உள்ள நேர்கோட்டு வரைவின் மீது உள்ள 2 புள்ளிகள் ஆள்கூறு தெரிஞ்சால் ஈஸியாக படித்திறன் போடலாம். இதுதான் y ஆள்கூறுடைய வித்தியாசத்துக்கு x ஆள்கூறுடைய வித்தியாசம். அடுத்தது வெட்டு துண்டு எப்படி காண்றது? வெட்டு துண்டு நான் என்ன ஒன்றும் யோசிக்காத, இந்த YH இருக்கு தானே, நிலைக்குத்து அச்ச வரைவு எந்த புள்ளியில் வெட்டுதோ அதுதான் வெட்டு துண்டு. புரியுதா? நிலைக்குத்து அச்ச இந்த வரைவு எந்த புள்ளியில் வெட்டுதோ அதுதான் வெட்டு துண்டு. வெட்டு துண்டு இங்கே எந்த புள்ளியில் வந்து வெட்டுது, இந்த வரைவு இப்படியே வந்து 0 வெட்டுது. ஸோ வெட்டு துண்டு என்ன, 0. வெட்டு துண்டு சமன் 0. அப்போ படித்திறன் காரணம் என்னன்னு தெரியும், வெட்டு துண்டு காரணம் என்ன தெரியும். இப்போ அதை பற்றி ஒரு விளக்கத்தோட பார்ப்போம், ரைட்? ஒரு விளக்கமாக ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம். ரைட், ஓகே. முதலாவது வரைவு வரைய போறேன் என்றால் எனக்கு வரைவுண்டு வரைகிறதுக்கு, நேர்கோட்டு வரைவுண்டு வரைகிறதுக்கு ஒரு பொது சமன்பாடு தெரிஞ்சிருக்க வேண்டும், ரைட்? ஒரு பொது சமன்பாடு எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் வரைவுண்டு வரைய போறேன் என்றால், ரைட்? நேர்கோட்டு வரைவுண்டுக்கு பொது சமன்பாடு சொல்லுவான் y சமன், ரைட்? நேர்கோட்டு வரைவு வரைகிறதுக்கு பொது சமன்பாடு y சமன் mx பிளஸ் c. இது நீ 9ஆம் வகுப்பில் கேள்விப்பட, புதுசாக ஒன்றுமே இல்லை இங்கே, ரைட்? ஒரு வரைவுண்டு வரையணும் என்றால் பொது சமன்பாடுன்னு ஒன்று இருக்கும். இந்த சமன்பாடு y சமன் mx ஆக c. இந்த வடிவத்தில் இருக்கிற எந்த ஒரு சமன்பாட்டுக்கும் வரைவு வரைஞ்சால் அது நேர்கோடாக இருக்கும்.
புரியுதா? இந்த வடிவத்தில் வர எந்த ஒரு சமன்பாடாக இருந்தாலும் வரைவு வரைந்தால் எனக்கு ஒரு நேர்கோடா இருக்கும். இதில் y என்றவர் யார், x என்றவர் யார்? இவர் ரெண்டு பேரும் தான் பிரதானமான ஆட்கள். நீங்க வகுப்புல கழிச்சிருப்பேன், பொடியல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கழிச்சிருப்பேன். இவருக்கு அடிச்சா அவருக்கு வேலைக்கும், அப்போ ரெண்டு பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, கழிச்சிருப்பேன் நீ பொடியலுக்குள்ள. ரைட்? இவருக்கு அடிச்சா அவர் சண்டைக்கு வருவார், அவருக்கு கோவம் வந்துடும். அது மாதிரி அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் கிராஃப். புரியுதா? எக்ஸில் அடிச்சா வைக்கு வேலைக்கும், சில வேலை எக்ஸுக்கு அடிச்சா வை அப்படியே இருக்கும், எக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அடி கூட அடி போட்டால் வை அப்படியே சத்தம் போடாமல் இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷனும் இல்லை. சில பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நீ அடிச்சேன்னு சொன்னால் வை சண்டைக்கு வருவான். அப்படி நடக்கும், பொடியலுக்குள்ள நடக்கும், பொடியில் செட்டுக்குள்ள. ரைட்? அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சமன்பாடு. ரைட்? சமன்பாடு ரெண்டு பேருக்குள்ள ஒரு தொடர்பு என்னன்றதை சொல்லுது. ரைட்? ஓகே. இப்போ நான் எக்ஸை கூட்டி கொண்டு போகிறேன், எக்ஸின் பெருமானத்தை அதிகரித்து கொண்டு போனால் வையின் பெருமானம் அதிகரிக்குதா அல்லது குறையுதா, அதுகளை பற்றி கதைக்கிறது தான் இந்த சமன்பாடு. அப்போ எக்ஸ் ஒய் தான் இங்கே பிரதானமான அச்சுக்களாக இருக்க போகுது. நான் படித்தேன், விரைவில் பார்த்தேன். நிலக்குத்தா இருக்கிறது ஒய் அச்சு, கிடையா இருக்கிறது எக்ஸ் அச்சு. ரைட்? அப்போ இது ரெண்டு பிரதானமான ஆக்கள். இந்த எம்சி அண்டா என்ன, இந்த எம் அண்டா என்ன, இந்த சி அண்டா என்ன? எம் என்றவர் தான் படித்திறன். இப்போ பார்த்தா நான் படித்திறன் y ஆல் கொண்ட வித்தியாசத்தை x ஆல் கொண்ட வித்தியாசத்தால் பிரித்தால் படித்திறன். எம் என்றவர் படித்திறன். நேர்கோட்டு வரைவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த படித்திறனுடைய பெருமானம் ஒருபோதும் மாறாது. கிளியரா சொல்றது, மாறாத பெருமானம். படித்திறனுடைய பெருமானம் ஒருபோதும் மாறாது. ஒரு மாறாத பெருமானத்தை இருக்கும் அந்த சமன்பாட்டில். y சமன் mx என்ற பொது சமன்பாட்டில் எம் என்பதனுடைய பெருமானம் நேர்கோட்டு வரைவுகளை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் மாறாது. புரியுதா? இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும். இப்போ நான் படிக்க போகிறது நேர்கோட்டு விரைவு தானே, நேர்கோட்டு இயக்கம் தானே படிக்கிறோம். அப்போ சில பேர் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு பிள்ளைபடியாக சொல்லி தருவாங்க. நேர்கோட்டு இயக்கம்னு சொன்னால் எப்போயுமே நேர்கோட்டு விரைவு தான் விரைவு, கிராஃப் பண்ண மட்டும் தான். நேர்கோட்டு இயக்கத்தில் படிக்கிற எந்த ஒரு விரைவிற்கும் நேர்கோட்டு விரைவு தான் வரும், வளைகோட்டு விரைவு வராது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது பிள்ளை. வாகனம் ஒரு பாதையில் இயங்குது, நேர்கோட்டு பாதையில் இயங்குதோ வளைகோட்டு பாதையில் இயங்குதோ, வாகனம் இயங்குற பாதைக்கும் நீ வரைய போகிற விரைவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிளியராக புரிஞ்சுக்கொள், நோட் பண்ணி வச்சுக்கொள். வாகனம் இயங்க போகிற நேர்கோட்டு இயக்கமும் வளைகோட்டு இயக்கமும் எந்த இயக்கமாக இருந்தாலும் வாகனம் நேர்கோட்டு பாதையில் இயங்குதென்றால் வரைவு நேர்கோட்டு வரைவாக தான் வரணும்ன்றதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி எதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. வாகனம் இயங்குற பாதைக்கும் வரைய போகிற நேர்கோட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு வரைவு நேர்கோடாக வரணுமா அல்லது வளைகோடாக வரணுமான்றதை தீர்மானிக்க போறவர் இந்த படித்திறன். எம் என்று சொல்றோமே படித்திறன், அவர் தான் தீர்மானிப்பர் இந்த வரைவு நேர்கோடா அல்லது வளைகோடான்றது. வாகனம் இயங்குறதை பற்றி ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. அப்போ இந்த படித்திறன் மாறாமல் இருந்தால் வரைவு நேர்கோடா வரும், படித்திறன் மாறினால் வரைவு வளையும், நேர்கூடா வராது. இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை கிளியரா நோட் பண்ணிக்கொள். இந்த படித்திறனுடைய பெருமானம் மாறாமல் இருந்தால் வரைவு நேர்கூடா வரும், படித்திறனுடைய பெருமானம் மாறினால் வரைவு வளையும், பெண்ட் ஆகும். ரைட்? அந்த விஷயத்தை கிளியரா தெரிஞ்சுக்கொள். படித்திறனுடைய பெருமானம் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மாறாதா, படித்திறன் வந்து எப்பயுமே மாறாது, நேர்கோட்டு வரைவை பொறுத்த வரைக்கும் மாற்றியும் சொல்லலாம். ரைட்? ஓகே. இப்போ நான் சி என்னதை பார்ப்போம். இந்த சி என்றவர் என்ன, சி என்றவர் என்ன மாதிரி வேல்யூ எடுக்கலாம். இந்த எம் என்றவர் எந்த பெருமானத்தையும் எடுக்கலாம், சைபர் எடுக்கலாம், பிளஸ் எடுக்கலாம், மறையன் எடுக்கலாம், நேர் எதையும் எடுக்கலாம், அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. எம்ன்றவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த சி என்றவர் யார்? வெட்டு துண்டு. ரைட்? வெட்டு துண்டு வையச்சு இந்த புள்ளியில வெட்டு, வையச்சு எங்கேயும் வெட்டலாம். வெட்டு துண்டும் எங்களுக்கு என்ன பெருமானத்தையும் எடுக்கலாம். புரியுதா? வெட்டு துண்டும் வந்து வையச்சு வரைவு வெட்டுற புள்ளி தானே, அது எங்கேயும் வெட்டலாம். வையச்சு எங்களுக்கு இடப்பெயர்ச்சி எழுதுவதை தான் வைக்க போறோம், ரெண்டுமே காவிக்கணியம். ஸோ மைனஸ்லையும் வரும் பிளஸ்லையும் வரும். ஸோ இந்த சி என்றவர் எந்த பெருமானத்தையும் எடுக்கலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட்? ஒருவேளை சைவரையும் எடுக்கலாம். சி சைவரை எடுத்தால் இந்த சமன்பாடு எப்படி மாறும்? சி வந்து சைவரா இருந்தா சி சமன் சைவர் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல இருக்குது. அது வெட்டு துண்டு சைவர் உற்பத்திக்குள்ளால ஒரு வரைவு போகுதென்றால் இந்த சமன்பாடு எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? y சமன் mx சக c, y சமன் mx plus 0, சிக்கு பதிலாக சைவர், சி வந்து சைவரா இருந்தால் இந்த நிபந்தனையை பாரு, சி சமன் சைவரா இருந்தால் உற்பத்திக்குள்ளால வரைவு போனால் y சமன் mx சக c, y சமன் mx சக 0, சிக்கு பதிலாக சைவர், y சமன் mx. இன்னும் ஈஸியா வந்துருது சமன்பாடு. வெட்டு துண்டு இல்ல, உற்பத்திக்குள்ளால போற வரைவுக்கு வெட்டு துண்டு இல்ல, வெட்டு துண்டு 0 இல்லைன்னு சொல்லக்கூடாது, 0. புரியுதா? வெட்டு துண்டு சைவர்ல வெட்டும். ஸோ படித்திறன் தான் எங்களுக்கு மெயின். இங்க வெட்டு துண்டு பற்றி தேவை இருக்குது, படித்திறன் தான் மெயின். படித்திறன் வந்து எப்பயுமே நேர்கோட்டு வரைவுக்கு மாறாது, அதை கிளியரா புரிஞ்சு வச்சுக்கொள். ரைட்? படித்திறன் மாறாது. ஓகே, இந்த விஷயம் ஓகே. எங்களுக்கு எம் பண்றது என்னென்ன பெருமானத்தை எடுக்கும், எம் பண்றது இந்த பெருமானத்தை எடுக்கும். சி வந்து சில வழிகளில் சைவராக இருக்கலாம், உற்பத்திக்குள்ளால வரைவு போனால் சைவராக இருக்கலாம். அப்படி சைவராக இருந்தா y சமன் mx தான் சமன்பாடு. எம் பண்றவர் மாறா பெருமானமா இருப்பார். ரைட்? ஓகே. இப்போ வேற வண்ணங்களுக்கு என்ன விளங்கிட்டு அடுத்தது நேர்கோட்டு வரைவு சில இயல்புகள், ஒரு சில இயல்புகளை வந்து முக்கியமாக பார்ப்போம். ரைட்? ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்கோட்டு வரைவு நாங்கள் சொல்லிவிடுவோம், எங்களுக்கு இந்த பகுதி மட்டும் தான் வரப்போகுது வரைவில். இங்கே வந்து எக்ஸ் அச்சு, இங்கே வந்து y அச்சு. எக்ஸ் அச்சில் நாங்கள் எப்பயுமே நேரத்தை தான் வைப்போம்,
டி என்று குறிப்போம், செகண்டில் அளப்போம். ரைட், இதில் எக்ஸாக்டில் போய் நேரத்தை தான் வைப்போம். மேலே வந்து இடப்பேச்சோ வேகமோ அதை பொறுத்து வைப்போம். ரைட், ஓகே. இப்போ வந்து நேர்கோட்டு விரைவு சில இயல்புகளை பார்ப்போம். படித்திறன் என்றால் விரைவை பார்த்த உடனே படித்திறன் எப்படி வரும்னு கண்டுபிடிக்கலாம். விரைவு இந்த பகுதிக்கு தான் வரப்போகுது, நேர்கோட்டு விரைவு தான் வரப்போகுது. வளைகோட்டு விரைவு நாங்கள் அதை பற்றி பிறகு பார்ப்போம். வளைகோட்டு விரைவு அந்த வேறு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி சொல்கிறேன். ரைட், ஓகே. நான் வளைகோட்டு விரைவை பற்றி பிறகு கதைப்போம். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்கோட்டு விரைவு தான் வரைய போகிறோம். இப்படி ஒரு விரைவு வரும், இந்த பக்கம் ஒரு விரைவு வரும். ரைட், இப்படி ஒரு விரைவு வரும். இங்கே போகக்கூடாது விரைவா, இப்படி தான் வரும். இப்படி வார விரைவுகள் எல்லாமே படித்திறனுடைய பெருமானம் பிளஸ் ஆயிருக்கும். எம் சமன் ஒரு நேர் பெருமானத்தை கொண்டிருக்கும். ரைட், இப்படி இந்த சாய்வில் வாரது, அதாவது இந்த எக்ஸ்ஹெச் இருக்கு தானே, எக்ஸ்ஹெச்சோட ஒரு கூர்ங்கோணத்தை அமைக்கும். அது விளங்குதோரி அந்த டீட்டாண்ட கோணம் வடிவ கவனிங்க, டீட்டாண்ட கோணம் ஒரு கூர்ங்கோணம் கோணம் மாதிரி இருக்கும். ரைட், இப்படி இந்த சேப்பில் வந்தால், இப்படி ஒரு சேப்பில் வரைவு வந்தால், இப்படி இந்த சேப்பில் இந்த சாய்வில் வந்தால் படித்திறனுடைய பெருமானம் நேர் பெருமானம் வரைக்கும் ஒரு ஷோர்ட்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது 9ஆம் வகுப்பில் படிச்சதான், புதுசாக ஒன்றும் இல்லை. ஒருவேளை வரைவு இப்படி இந்த சேப்பில் வந்தால், ரைட், இப்படி ஒரு சேப்பில் இஞ்சால வரைவு வராது, கிளியராக தெரிஞ்சு விடுவோம், ஏன்னா மைனஸில் வராது. ரைட், அப்போ இஞ்சால வரப்போது இந்த சேப்பில் வந்தால் வரைவு வந்து இங்கே விரிகோணத்தை அமைக்க போகுது. இந்த எக்ஸோட இந்த வரைவு விரிகோணத்தை அமைக்க போகுது. அப்படி என்றால் எம் வந்து எனக்கு மறைப்படுத்திறன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னான் படித்திறன் நேர் பெருமானத்தையும் எடுக்கும், மறைப்பெருமானத்தையும் எடுக்கும், சீரோவையும் எடுக்கும். படித்திறன் சீரோவாயும் இருக்கு. ரைட், ஓகே. இப்படி வரைவு வந்தால் அது மறைப்படுத்திறன், இப்படி வரைவு வந்தால் நேர்படுத்திறன். இதை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கொள்ள பாருங்க. அடுத்தடுத்த கணக்கடுத்த வரைவுகள் உங்களுக்கு தேவையாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து வரைவுகளுக்கான அறிமுகத்தை பற்றி நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருவோம். இதுதான் படித்திறனுக்கான விஷயம். வெட்டு துண்டா சைபர் உற்பத்தி என்ன தெரியும், உற்பத்திக்குள்ள போகிறது. இதில் பேர் ஒரு வரைவு வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறோம். ரைட், y என்றா என்ன, எக்ஸ் என்றா என்ன. நாங்கள் எங்கட வரைவுக்கு தேவையானது எக்ஸ்ஹெச்னா நேரத்தை தான் வைப்போம், டைம் டி என்று குறிப்போம், செகண்ட் நாள் வைப்போம். ரைட், yஹெச்சில் வந்து இடப்பெயர்ச்சியை வைப்போம், அல்லது வேக நிறைவேண்ட வேகத்தை வைப்போம். அதில் இங்கே வந்து காவிக்கணியம், இது வந்து எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் ஒரு காலம் மைனஸில் வராது. ஸோ வரைவுக்கு இஞ்சால் பக்கம் தேவையே இல்லை. இஞ்சால் பக்கம் கிருநாப்பில் அங்கால் பக்கம் தான் வரைவு வரப்போகுது. இப்போ இந்த பகுதி தான் வரைவின் இந்த ரெண்டு துண்டு தான் எங்களுக்கு வரப்போகுது. மைனஸ்லையும் வரலாம், ப்ளஸ்லையும் வரலாம். இங்கே காவிக்கணியம் நேரம் வந்து ப்ளஸில் மட்டும் எண்ணிக்கணியம். ஸோ இப்படி தான் வரைவு வரப்போகுது. இதை பற்றி அடுத்தடுத்த வகுப்பில் இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவு மிக முக்கியமானதுகள், எங்களுக்கு அடிக்கடி கேள்வி வரக்கூடிய விஷயங்கள். இப்போ வரைவுகளை பற்றி எங்களுக்கு என்ன தெரிஞ்சிட்டு, படித்திறன் காண்றது முக்கியம். படித்திறன் எப்படி காண்றது, பரப்பளவு எப்படி காண்றது, ஒரு கிராஃப் ஒன்று தந்துருக்கான். இப்போ எக்ஸ்ஹெச் வைஹெச்சில் வச்சு ஒரு கிராஃப் ஒன்று தந்துருக்கான். அந்த கிராஃபின் பரப்பளவு எப்படி காண்றது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த தேவைகள் வரும். அதெல்லாம் நாங்கள் கிளியராக அதில் ஈஸி. ஓகே, தள உருவம் மாதிரி வரும், நேர்கோட்டு வரைவு தானே. ஸோ தள உருவம் மாதிரி வரும். அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். ரைட், படித்திறன் தான் தீர்மானிக்க போது ஒரு வரைவு வளைகோட்டு வரைவா நேர்கோட்டு வரைவான்றது படித்திறன் தான் தீர்மானிக்க போகுது. வாகனம் இயங்குற நேர்கோட்டு பாதையில் போனால் கட்டாயம் நேர்கோட்டு வரைவு தான் வரணும் மட்டும் இல்லை. இடப்பெயர்ச்சி நேர வரைவு சில நேரங்களில் வளையும். அதை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் தெளிவாக பார்ப்போம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு நீங்கள் கீழே போகிற வரைவு எல்லாமே நேர்கோட்டு வரைவு ஷூராக சொல்ல முடியாது. புரியுதா, நேர்கோட்டியை தான் படிக்கிறார், ஆனால் வரைவு நேர்கோட்டு வரைவு தான் வரும் சொல்ல முடியாது ஷூரா. அதை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் இடப்பெயர்ச்சி நேர வரைவு வகுப்பில் நாங்கள் அதை பற்றி கிளியராக பார்ப்போம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்பயுமே நேர்கோட்டில் வராது, சில நேரங்களில் வளையும். அந்த வளைகிற வரைவு எங்களுடைய சிலபஸில் இருக்குது. ஏன் வளையுது, எதுக்கு வளையுது, வளைகிறண்டா என்ன ரீசன், அது ஏன் வளைஞ்சாவு என்ன மாதிரி இயக்கத்துக்கு வளையும், அல்லது நேர்கோட்டு வரைவு இடப்பெயர்ச்சி நேர்வு நேர்கூட இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம், அதை பற்றியெல்லாம் நாங்கள் அடுத்த வகுப்பில் விஞ்ஞானமாக பார்ப்போம். இது வந்து ஒரு கணக்கு சில பேருக்கு விளங்காது. அந்த இடப்பெயர்ச்சி நேர்வு தான் எங்களுக்கு சிலபஸில் இருக்குது. வரைவுக்கான அறிமுகத்தை தான் இவன் சொன்னான். வரைவு எப்படி இருக்குன்றது நோட் பண்ணி வச்சுக்க சொல்லி. இது வந்து எங்களுக்கு அடுத்த வரைவு பண்ணது இந்த பாடத்துக்குள்ளே போய் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட், அடுத்த வகுப்பில் நாங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைவண்டா என்ன, வேக நேர வரைவண்டா என்ன, இந்த வரைவுகளுக்கு தொடர்பான அறிவை கொண்டு அதை எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், அதில் வந்து ஒவ்வொரு வரைவின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். உற்பத்தியில் தொடங்கினா என்ன, இடையில தொடங்கினா என்ன, மைனஸில் தொடங்கினா என்ன, அதை பற்றிலாம் விளக்கமாக அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். வரைவு எப்படி வரைய வேணும்ன்றதை பற்றியும் தெளிவாக சில உங்களுக்கு கேள்வியை போடும். ஒரு இயக்கத்தை போட்டுவிட்டு இந்த இயக்கத்துக்கு பெரும்படியாக ஒரு வரைவு வரையண்டா வரையத்தோன்னு வேணும். நீங்கள் இதுவரைக்கும் நாங்கள் நேர்கோட்டு இயக்கம் என்ற பாடத்துக்கு கீழே தூரம், இடப்பெயர்ச்சி, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், எண்ணிக்கணியம், காவிக்கணியம், அதுகளை பற்றியெல்லாம் விளக்கமாக பார்த்துனாங்க. அதை தொடர்ந்து அடுத்ததை கதி என்றா என்னென்று பார்த்துனாங்க. சீரான கதி அல்லது மாறாத கதியில் ஒரு வாகனம் போகுதுண்டா என்னென்று பார்த்துனாங்க. புரியுதா? அடுத்தது வந்து சராசரி கதி எப்படி காண்றது. கதி வந்து எப்பயுமே ஒரே பெருமானத்தில் இருக்கணும் மட்டும் இல்லை, சில வேளைகள் இருக்கலாம், சில வேளைகள் மாறி மாறி போகலாம். வேறதுக்கு பஸ் ஒன்று போகுதுன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஆக்களை ஏற்றணும், அப்போ அந்த இடத்துல நிற்க போகுது. கதி அந்த இடத்துல ஜீரோவாக போகுது, அப்புறம் வெளிக்கிட போகுது, அப்புறம் இன்னொரு இடத்துல நிற்க போகுது. அப்போ மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சராசரி கதியை காண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அந்த இடத்துல கதி எல்லா நேரத்தையும் உண்டாக இருக்காது. ஸோ சராசரியாக ஒரு கதியை காண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த இடத்துல வாகனம் பயணித்த மொத்த தூரத்தை வாகனம் அந்த பயணத்துக்கு அடுத்த மொத்த நேரத்தால் டிவைட் பண்ணிக்கலாம், பிரிக்கக்குள்ளே எனக்கு கிடைக்க போது சராசரி கதி. அப்போ அதை பற்றி பார்த்துனாங்க. அடுத்து வந்து வேகம் என்ற ஒரு விஷயத்தை பார்த்துனாங்க. வேகத்துக்கு திசையோட கதைக்கணும். இன்னைக்கு காவிக்கணியம். ரைட், வேகம்ன்றது காவிக்கணியம், திசையோட கதைக்க வேண்டியது. ஸோ வேகத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் பார்த்துனாங்க. ஆரம்ப புள்ளியிலிருந்து ஆரம்ப வேகம், இறுதி புள்ளியிலிருந்து இறுதி வேகம், ஆரம்ப வேகத்துக்கும் இறுதி வேகத்துக்கும் உள்ள இந்த வித்தியாசம், இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கக்குள்ள எனக்கு கிடைக்க போகிறது வேக மாற்றம், வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம். அந்த வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு நேரத்துக்கு நடந்திருக்குது, அழகு நேரத்தோட ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேகத்தில் மாற்றம் நடந்திருக்கின்றதை பற்றி கதைக்கிறது ஆர்முடுகள். அமர்முடுகள் என்றா என்ன, ஆர்முடுகள் என்றா என்ன, வேகம் படிப்படியாக கூடிக்கொண்டு போகிறது. அமர்முடுகள் என்றா என்ன, வேகம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வரது. அடுத்த
முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இந்த நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்தில் படிக்க போகிற எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் ஆறுமுடுகளுடைய பெருமானம் எப்பயுமே மாறாது. புரியுதா? இயக்கவியல் உண்மையாக ஒரு மோட்டர் சைக்கிள் ஓடுறவனுக்கு ஆறுமுடுகள் பெருமானம் மாற்றிக்கொண்டு இருப்பான். டக்குன்னு ஒரே படியில் படிக்க மாட்டான், வேகமாக படிப்பான், சொல்லிட்டு சுலவாக படிப்பான், இயல்பாக அது நடக்கும். ஆனால் நாங்கள் கணக்கு வசதிக்காக இங்கே கணக்கு போட போகிற வசதிகளுக்காக சில வரைவுகள் வரைகிற தேவைகளுக்காக நாங்கள் ஒரு முடிவை இங்கே எடுக்க போகிறோம். நேர்கோட்டு இயக்கத்தில் ஆறுமுடுகள்னு கதைக்கிற எந்த ஒரு பெருமானமும் மாறாத பெருமானம். 0 இருந்தால் 0, 2 இருந்தால் 2, 3 இருந்தால் 3. அந்த ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகளுக்கோ கொடுக்குற பெருமானம் ஒரு மாறாத பெருமானம். அதை பற்றி தெளிவாக நாங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த கணக்கில் பார்க்க எங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஆறுமுடுகளை பற்றியும் பார்த்துனாங்க. அடுத்தது வந்து வரைவுகள் வரைய போகிறோம். இடப்பெயர்ச்சி நிற வரைவு, வெகு நிற வரைவு வரைய போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு அறிமுகம், வரைவண்டா இப்படி இருக்கும், எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் அதில் பற்றி ஒரு மீட்டல் மாதிரி ஒரு வகுப்பு இன்றைக்கி பார்த்துனாங்க. அப்போ அதை பற்றின விஷயங்களை இன்றைக்கி பார்த்துனாங்க. ரைட். அப்போ வரைவில் வந்து எப்படி படித்திறனான்றது எப்படி வெட்டுத்துணுங்கிறது அதை பற்றிலாம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் அடுத்த வகுப்புகளில் இடப்பெயர்ச்சி நிற வரைவு, வேக நிற வரைவு அது எப்படி வரைகிறது, அதில் இருக்கிற நுட்பங்கள் எல்லாத்தையுமே கணக்குகளோட புரிதலோட நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ